ஸ்கிப் பண்ணக்கூடாது சார். ஏன்னா வந்து ஹையர் கிளாஸ் அப்படின்றது மேக்ஸிமம் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம ஏன் லோயர் கிளாஸில் வந்து கீழே இருந்து படிச்சுட்டு போகிறோம்? ஏன்னா சார் நானுமே வந்து என்னென்னா ஒரு 6th புக், நான் ஆக்சுவலாக ஸ்கூல் புக் கேதர் பண்ணும்போது எனக்கு ஒரு 6th புக் கிடச்சி, ஒரு டேர்ம் புக் மாதிரி தான் சார் கிடச்சிது லோக்கலில். கிடைக்கும் போது அப்புறம் 10th கிடச்சிது சார். 11th 12th இங்கே யாருமே சோர்ஸ் கிடையாது எனக்கு. 10th சோஷியல் சயின்ஸ் கிடச்சிது. அந்த 10th சோஷியல் 6th அந்த 10th சோஷியல் சயின்ஸ் நான் ரெண்டுத்துமே வந்து பார்க்கும்போது எனக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஏன்னா 10th அதை தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா திரும்ப நம்ம அந்த புக்கை போய் தேட முடியாது. அந்த மாதிரி இப்போ பர்டிகுலராக நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸில் வந்து குரூப் 1 கேடர் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, குரூப் 2 கேடர் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா, நான் ஏன் 10th 11th 12th படிக்க சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம அது சார் வந்து குரூப் 1 குரூப் 2 கேடர் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸ் வந்து 6th to 12th நம்மளோட சிலபஸ் எடுத்துக்கணும் சார். சிலபஸில் வந்து ஏன் நம்ம 10th இப்போ ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6th 7th வந்து லைட்டராக இருக்கும் சார். ஆனால் 10th 11th ஏன் நம்பினா அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம் படிக்க போகிறோம்னு என்ன சார் பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு சிலபஸை கேதர் பண்ணுவோம். செகண்ட் வந்து ப்ரீவியஸாக எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும் போதே அதில் முக்கால்வாசி கொஸ்டின் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா ஸ்கூல் இருந்தாலும் வந்து ஒரு பயம் இருக்கும். எந்த மாதிரி ஒரு பயம்னா, அந்த யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நேயர்களுக்கு வணக்கம். தற்பொழுது நடந்து முடிந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1B தேர்வில் அசிஸ்டன்ட் கமிஷனர் இன் ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் நடைபெற்ற தேர்வில் தமிழ்நாட்டில் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்து தற்பொழுது அவங்க முன்னிலையில் இருக்கேன் பி புவனேஸ்வரி. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து எழுதணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஸ்கூல் புக்ஸ் தான் அப்படின்றது முக்கியம். குரூப் 1B ஹெச்ஆர்என்சி அசிஸ்டன்ட் கமிஷனர் தேர்வில் நம்ம சின்மய அகாடமியில பயிற்சி பெற்ற மாணவி திருமதி பி புவனேஸ்வரி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாநில அளவுல முதல் மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற்றதற்காக என் சார்பாகவும் நம்முடைய சின்மய ஐஏஎஸ் அகாடமி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நான் ஒரு அட்வொகேட்டா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அகைன் டிஎன்பிஎஸ்சியில் உட்காரணும் அப்படின்னா கண்டிப்பா நம்ம ஸ்கூல் புக் படிக்கணும். திரும்ப ஒரு ஸ்கூல் புக்கை பார்க்கணும். சார் சொன்ன மாதிரி திரும்ப ஒரு ஸ்கூல் புக்கை பார்க்கணும் அப்படின்னா என்னோட மைண்ட் செட் ஃபர்ஸ்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு வந்து அது ஒரு பெரிய ஃபியரா இல்லை. ஃப்ராங்கா சொல்லணும்னா திரும்ப நம்ம ஸ்கூல் ஜேர்னியை வந்து திரும்ப ஒரு ஸ்டார்ட் பண்ண போற மாதிரி தான். எனக்கு அப்பயே வந்து ஸ்கூல் படிக்கும்போது எனக்கு இப்போ நான் ஹையர் காலேஜ் படிச்சதோட ஸ்கூல்லே வந்து எனக்கு ஒரு சில சப்ஜெக்ட்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். திரும்ப அதை பார்க்க போறோம் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் தான் எனக்கு இருந்துச்சு. இருந்தாலும் வந்து ஒரு பயம் இருக்கும். எந்த மாதிரி ஒரு பயம்னா, அந்த ஷார்ட் டேர்மில் வந்து நம்மளால எல்லாத்தையும் கவர் பண்ணிட முடியுமா? ஏன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது எப்படி படிப்போம், ஜஸ்ட் ஒரு பாஸ் பண்ணிடணும் இல்லை ஒரு ரேங்க் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் ஒரு பர்டிகுலர் டைப்பாக மட்டும்தான் ஸ்கூல் படிக்கும்போது நம்ம அப்ரோச் பண்ணுற விதம்ன்றது வேற. ஆனால் அங்கே டிஎன்பிஎஸ்சிக்கு நம்ம அப்ரோச் பண்ணுற விதம்ன்றது வேற. ரெண்டுத்துக்கும் வந்து பெரிய டிஃபரன்ஸ் இருக்கு. மெயின் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, அங்கே நம்ம புரிஞ்சு படிச்சோமா புரியாத படிச்சோமா, அதே சமயம் அது வந்து நம்ம ஒரு 2 மார்க்காக படிப்போம், ஒரு 10 மார்க்காக படிப்போம், ஒரு 15 மார்க்காக படிப்போம். இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் முத கொண்டு நமக்கு அங்கே கொடுத்துருவாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம டிஎன்பிஎஸ்சியில் படிக்கணும் அப்படின்னா எல்லா லைனுமே ஒரு லைன் விடாமல் சிலபஸ்னு ஒரு டாபிக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முகல் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா முகல் மன்னரை பற்றி படிக்கணும் அப்படின்னா நம்ம 6th 12th வரை எங்கெல்லாம் முகல் மன்னரை பற்றி கவர் ஆகுதோ எல்லாமே ஒரு லைன் விடாமல் படித்து நம்ம நோட்ஸ் போட்டால் மட்டும்தான் இங்கே வந்து நமக்கு யூஸ் ஆகும். ஏன்னா நம்ம ஒரு லைன் விட்டால் கூட அந்த ஒரு லைனே நமக்கு அங்கே வந்து கொஸ்டினாக வந்து உட்காரும். அப்படின்னும் போது நம்ம ஸ்கூல் புக்ஸை வந்து இங்கே அப்ரோச் பண்ணுற விதம் அப்படின்றது கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நான் டிஎன்பிஎஸ்சிக்கு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க புதுசாக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நமக்கு ஃபவுண்டேஷனே வந்து என்னென்னா ஸ்கூல் புக் மட்டும்தான் சார். முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்ஸ் எங்கே கிடைக்குதோ உங்களோட சரௌண்டிங், ஏன்னா நம்மளோட இப்போ நம்ம கிராமத்தில் இருந்தாலும் மேக்ஸிமம் கிராமத்தில் அப்படின்னா சுற்றி பசங்க வந்து எல்லா இதுலையுமே படிப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிப்பாங்க, ப்ரைவேட்லேயும் படிப்பாங்க. இப்போ சிலபஸ் ஸ்டேட் போர்டு வந்து ஒரே சிலபஸ் தான். நீங்கள் எந்த மாதிரி எக்ஸாம் அப்ரோச் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமுக்கு வந்து எந்தெந்த இப்போ வந்து குரூப் 4 அப்படின்னா மேக்ஸிமம் 10th வரை கலெக்ட் பண்ணிட்டா போதும். குரூப் 1 குரூப் 2 கேடர் அப்படின்னா நீங்கள் 12th வரை கலெக்ட் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் அந்த எக்ஸாம் சிலபஸை வந்து ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. சிலபஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து என்னென்ன எந்த ஸ்டாண்டர்ட் வரை ஸ்கூல் புக்ஸ் வந்து கேதர் பண்ணணுமோ அதை கேதர் பண்ணி எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பர்டிகுலராக ஸ்கூல் புக்ஸ் கிடைக்கல சார். நான் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா டிஎன் டெக்ஸ்ட் புக்ஸில் வந்து என்னோட லேப்டாப்பில் டவுன்லோட் பண்ணி தான் சார் நான் நிறைய படித்தேன். ஸ்கூல் புக்கில் படிக்கிறதுக்கு நமக்கு பேஜ் ஓடும் சார். திருப்ப நம்மளால் ஏன்னா கண்ணு வாசிக்க போது நம்ம அதை பார்க்க போகிறோம், நோட்ஸ் போட போகிறோம். இல்லைனா மேக்ஸிமம் ஸ்கூல் புக்ஸை வந்து நம்ம பென்சில் யூஸ் பண்ணி அதை அண்டர்லைன் மேக்ஸிமம் எனக்கு எப்படின்னா ஒரு புக்கு பிளாங்காக இருக்கக்கூடாது சார். அதை வந்து ஹைலைட் பண்ணிகிட்டே வரணும். ஏன்னா நாளைக்கு நான் ரிவைஸ் பண்ணும்போது நான் எதை ஹைலைட் பண்ணணும் நான் அதை மட்டும் தான் பார்ப்பேன். புக்கு பிளாங்காக இருந்தால் திரும்ப அதை எடுத்து எனக்கு ரிவைஸ் பண்ணணுன்றதே தோணாது. அப்படின்னும் போது எனக்கு லேப்டாப்பில் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். லேப்டாப்பில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு படிச்சுட்டு திரும்ப எனக்கு அந்த இம்பார்ட்டன்ட் கீ பாயிண்ட்ஸ்லாம் எது தெரியுதோ அதெல்லாம் நான் நோட்ஸ் எடுத்துருவேன் சார். ஏன்னா செப்பரேட்டாக நோட் போட்டுருவேன் சார். நான் சப்ஜெக்ட் வைஸாக நோட் போட்டுருவேன், நோட்ஸ் எடுத்துப்பேன். அப்படி நோட்ஸ் எடுக்க முடியல நான் திரும்ப அதில் இன்னொன்று பண்ணுவேன் சார். திரும்ப நம்ம லேப்டாப் ஏதோ ஒரு கட்டத்துக்கு நம்ம திரும்ப லேப்டாப்பை போய் பார்க்கணும் அப்படின்னும் போது முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் என்ன பண்ணிடணும்னா லேப்டாப்பில் வந்து ஹைலைட் பண்ணி சேவ் பண்ணிட்டு வச்சுருவேன் சார் அந்த பிடிஎஃப்.
எனக்கு வந்து முன்னாடி டிஎன்பிஎஸ்சி பற்றி தேடும் போதே வந்து ஸ்கூல் புக்ஸ் தான் ஃபவுண்டேஷன் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. எனக்கு ஸ்கூல் புக் மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்லாம் கிடையாது. நான் நம்பினது ஸ்கூல் புக்கை மட்டும்தான் சார். ஏன் நம்பினேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எக்ஸாம் படிக்க போகிறோம்னு என்ன சார் பண்ணுவோம், ஃபஸ்ட்டு சிலபஸை கேதர் பண்ணுவோம். செகண்ட் வந்து ப்ரீவியஸாக எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்றதை பார்க்க போகிறோம். அப்படி பார்க்கும் போதே அதில் முக்கால்வாசி கொஸ்டின் எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா ஸ்கூல் புக்ஸ்லேருந்து தான் வந்திருக்கு. அது கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும்தான் நமக்கு எக்ஸாம் ரோலில் ப்ளே பண்ண போகுது. அப்படின்னும் போது நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷனாக நான் சொல்கிறது எதுனா ஸ்கூல் புக்ஸை மட்டும்தான் சார் சொல்லுவேன். செகண்ட் தான் வந்து அகாடமிக் மெட்டீரியல்ஸ் என்னை பொறுத்தவரை. ஸ்கூல் புக் போதும் சார், கண்டிப்பாக போதும். ஸ்கூல் புக்கும் வேணும், அதே சமயம் அகாடமிக் மெட்டீரியல் அப்படின்னா கம்பைல்டாக கிடைக்கும் சார். ஆனால் நீங்கள் எதை பார்த்தாலுமே நான் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்கூல் புக்கை மட்டும்தான் சொல்லுவேன். அடிப்படை அப்படின்றது ஸ்கூல் புக் மட்டும்தான் சார். வந்து குரூப் 1 குரூப் 2 கேடர் வந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்கூல் புக்ஸை வந்து 6th to 12th நம்மளோட சிலபஸ் எடுத்துக்கணும் சார். சிலபஸில் வந்து எப்படி ஏன்னா சிலபஸை எடுத்துகிட்டு நிறையா நம்ம யூடியூப்பில் சோர்சஸ் இருக்கும் சார். நான் அப்படி தான் சார் எடுத்துக்கிட்டேன். யூடியூப் சோர்சஸ் போடும் போதே இப்போ ஒரு டாபிக் இருக்குது அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து முகலே எடுத்துக்கிட்டாலும், இப்போ வந்து டெல்லி சுல்தானே எடுத்துக்கிட்டாலும், இல்லை இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் பற்றி எடுத்துக்கிட்டாலும், ஒரு இண்டிவிஜுவல் டாபிக்ஸ் போடும் போது அது பர்டிகுலராக எந்தெந்த லெசனில் கவர் ஆகும். ஏன்னா நம்ம ஃபுல் ஸ்கூல் புக்ஸை படிக்கணுன்ற அவசியம் கிடையவே கிடையாது சார். அது ஒன்று. எந்தெந்த யூனிட்டில் எந்தெந்த இப்போ வந்து இப்போ கண்டிப்பாக இது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டெல்லி சுல்தான் எடுத்துக்கிட்டோம்னா 6th to 8th கவர் ஆகும். அது மாதிரி வந்து 11th மேஜராக கவர் ஆகும், 12th வந்து மைனராக தான் கவர் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எந்தெந்த இதில் கவர் ஆகுதோ அதில் யூனிட் வைஸ் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட்டாக படிக்கணும் சார். கம்ப்ளீட்டாக படித்து நோட்ஸ் எடுத்துக்கணும் சார். அதை தான் நான் சொல்லுவேன் நான். ஏன்னா திரும்ப நம்ம அந்த புக்கை போய் தேட முடியாது. அந்த மாதிரி இப்போ பர்டிகுலராக நான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் வந்து குரூப் 1 கேடர் ஃபோக்கஸ் பண்ணுறீங்க, குரூப் 2 கேடர் ஃபோக்கஸ் பண்ணுறீங்கன்னா தலைகீழ நின்னாவது தண்ணி குடிக்கிற மாதிரி அந்த தலைகீழ நின்னாவது 10th 11th 12th வந்து ஃபுல்லாக படிச்சிடணும் சார். ஏன்னா அதுதான் வந்து மேஜர் கொஷின்ஸ் வந்து அங்கேருந்து தான் வரும். நான் ஏன் 10th 11th 12th படிக்க சொல்கிறேன் அப்படின்னா நம்ம சிலபஸ் இப்போ நம்ம போகிறது குரூப் 1 கேடர் சார். மேஜர் கொஷின்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஹையர் லெவல்லேருந்து தான் கேட்க போகிறாங்க. அந்த மாதிரி நம்மளோட சிலபஸோடைய 6th to 9th வரையுமே வந்து மைனர் சிலபஸ் தான் சார் கவர் ஆகும், மேஜர் கவர் ஆகாது. அது வந்து குரூப் 4 படிக்கிறவங்களுக்கு வந்து கவர் ஆகும் சார். குரூப் 1 நீங்கள் படிக்கிறீங்க, குரூப் 2 படிக்கிறீங்க. நான் ஏன்னா ரெண்டுமே நான் பார்த்துருக்கேன். குரூப் 1 குரூப் 2 படிக்கிறோம் அப்படின்னா நம்மளோட சிலபஸோட மேஜர் பர்சன்டேஜ் எங்கே இருக்கும் அப்படின்னா 10th 11th 12th தான் சார் இருக்கும். எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10th வால்யூம் 1 சோஷியல் சயின்ஸ் எடுத்துக்கிட்டாலே எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 லெசனை தான் சார் நீங்கள் ரிஜெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த சோஷியல் சயின்ஸில். மீதி ஃபுல்லாகவே ஒரு லைன் விடாமல் நீங்கள் அதை ஃபுல்லாக படிக்கணும். அதே மாதிரி 12th ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்க. எனக்கு வந்து 12th ஹிஸ்ட்ரி சோர்ஸே இல்லை சார். நான் ஃப்ராங்காகவே சொல்கிறேன், என்னோட லேப்டாப் மட்டும்தான். லேப்டாப் எடுத்து ஒரு நோட்டு போட்டேன் சார் 12th ஹிஸ்ட்ரிலாம். அதிலே நீங்கள் ஒரு 2 லெசனை மட்டும் தான் ரிஜெக்ட் பண்ண போகிறீங்க. மீதி ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே நீங்கள் என்னென்னா 12th புக்கில் வந்து நீங்கள் ஃபுல்லாக படிக்கிற மாதிரி தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஒரு 2 to 3 யூனிட் மட்டும் தான் ரிஜெக்ட் ஆகும். மீதி ஹிஸ்ட்ரி நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும். அப்படின்னும் போது நீங்கள் அது என்ன அப்படின்றது சிலபஸ் எடுத்துக்கிட்டு அதுக்கு ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு யூடியூப்லேயே நீங்கள் பெருசாக வந்து எதுவும் தேட தேவையில்லை. யூடியூப்லேயே இருக்குது எந்தெந்த யூனிட்டுக்கு என்னென்ன படிக்கணுன்றது. எனக்கு தெரிஞ்சு நான் குரூப் 1 நீங்கள் எழுத போகிறீங்க இல்லை குரூப் 2 எழுத போகிறீங்கன்னா லோயர் டு ஹையர் போகாமல் ஹையரை படிச்சுட்டு லோயர் வந்துட்டாலே ஹையர்லேயே மேக்ஸிமம் கவர் ஆகிடும். நான் இதை தான் சொல்லுவேன். நீங்கள் குரூப் 1 குரூப் 2 எழுத போகிறீங்களா 6thலேருந்து நீங்கள் போகாமல் 10th 11th 12th ஃபஸ்ட்டு படிச்சிருங்க. படிச்சுட்டு எடுத்துட்டிங்கன்னா நீங்கள் 70% ஒரு டாப்பிக்கோட 70% வந்து அங்கே வரப்போகுது. மீதி 30% தான் வந்து நீங்கள் 6th to 9th எடுக்க போகிறீங்க சார். நானுமே வந்து என்னென்னா ஒரு 6th புக் நான் ஆக்சுவலாக ஸ்கூல் புக் கேதர் பண்ணும்போது எனக்கு ஒரு 6th புக் கிடச்சி ஒரு டேர்ம் புக் மாதிரி தான் சார் கிடச்சிது லோக்கலில். கிடைக்கும் போது அப்புறம் 10th கிடச்சிது சார். 11th 12th இங்கே யாருமே சோர்ஸ் கிடையாது. எனக்கு 10th சோஷியல் சயின்ஸ் கிடச்சிது. அந்த 10th சோஷியல் 6th அந்த 10th சோஷியல் சயின்ஸ் நான் ரெண்டுத்துமே வந்து பார்க்கும்போது எனக்கு மேஜர் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுது. ஏன்னா 10th வந்து அவ்வளோ எல்லாத்தையுமே அந்த நம்ம ரிலேட்டடாக இருக்கக்கூடிய டாபிக் எல்லாத்தையுமே கவர் பண்ணிட்டாங்க. அதே நான் 6th பார்க்கும்போது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. பர்சன்டேஜ் வேல்யூவாக சொல்லணும் அப்படின்னா கண்டென்ட் வந்து அதில் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இந்த டிஃப்ரென்ஸ் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் என்ன ஃபீல் பண்ணேன் அப்படின்னா பர்சனலாக டைம் வேஸ்ட் பண்ண வேணாம். ஏன்னா நமக்கு இருக்கக்கூடியது ஷார்ட் டைம். அந்த டைமில் டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு கீழேருந்து மேலே போகாமல் நம்ம டாப்பை கவர் பண்ணிவிட்டு கீழே வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோட ஃபஸ்ட்டு ஃபோக்கஸாக எதை வச்சுருந்தேன் அப்படின்னா 10th 11th 12th கவர் பண்ணிட்டு தான் சார் நான் லோயருக்கு 6th to 9th வந்தேன். ஏன் நம்ம 10th இப்போ ஒரு டாபிக் எடுத்துட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6th 7th வந்து லைட்டராக இருக்கும் சார். ஆனால் 10th 11th இருக்காது சார். 11th 12th நினைக்கிறேன், ஏதோ சம்திங் மறந்துட்டேன். அதில் தான் வந்து இன்டெப்த்தாக கொடுத்துருப்பாங்க. இப்போ நம்ம எழுத போகிறது குரூப் 1 கேடர். குரூப் 1 கேடர்னும் போது உங்களுக்கு வந்து இன்டெப்த்தாக தான் கொஷின்ஸ் வந்து இருக்க போகுது. இப்போது ரிவர் என்னென்ன ரிவர் இருந்துச்சு அப்படின்றத கொண்டு டெப்த்தாக எங்கே இதெல்லாம் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பார்த்தீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் அப்படின்றது வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மறந்துட்டேன் நான் எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. 11th 12th அதில் வந்து இன்டெப்த்தாக இருக்கும் சார். அதுவே நம்ம வந்து 6th 7th இருக்கிறது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட்ஸே வந்து அதில் கவர் ஆகிடும் சார். எக்ஸ்ட்ரா ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும்தான் இதில் வந்து இருக்கும். அதனால் என்னோட ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஒரு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஹையர் கிளாஸை முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் உடனே கையோட லோயர் கிளாஸ்க்கு வந்துருங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அதான் கேட்குறேன், ஏன் அதாவது நான் வந்து ஹையர் கிளாஸ் படிச்சு
நம்ம ஏன் லோயர் கிளாஸ் போகிறோம்? இது ஸ்கிப் பண்ணால் எனக்கு என்ன மாதிரி சிக்கலாக வரும்? ஸ்கிப் பண்ணக்கூடாது சார். ஏன்னா வந்து ஹையர் கிளாஸ் அப்படின்றது மேக்ஸிமம் கவர் பண்ணி கொடுத்துருவாங்க. அப்புறம் நம்ம ஏன் லோயர் கிளாஸில் வந்து கீழே இருந்து படிச்சுட்டு போகிறோம்? ஏன்னா உங்களுக்கு வந்து பேசிக்ஸை வந்து இங்கே சொல்லிக் கொடுக்க போகிறாங்க. அதை பற்றி ஆழமாக கற்றுக்க போகிறது தான் நம்ம வந்து ஹையர் கிளாஸ் போய் கற்றுக்க போகிறோம். நீங்கள் வந்து ஃபவுண்டேஷன் அப்படின்றது இங்கே தான் இருக்குது. அப்போ நம்ம பேசிக்ஸாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு சில கண்டென்ட் அப்படின்றது இங்கே இருக்கும். நீங்கள் இதை ஸ்கிப் பண்ணிட்டு போய் எப்படி எக்ஸாம் எழுத முடியும்? 6th-லேருந்து 9th வரை தான் சார் பேசிக்ஸு. 6th to 8th, 9th கூட சொல்ல முடியாது, 6th to 8th வந்து பேசிக்ஸு. அதை தான் நம்ம வந்து வெளாவரியாக வந்து ஹையர் கிளாஸில் ஸ்கூல் படிக்கும்போது ஹையர் கிளாஸில் வெளாவரியாக படிக்க போகிறோம். இப்போ ஒன்றும் கிடையாது சார். இப்போ நான் பேசிக்ஸாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ கான்ஸ்டியூஷனே எடுத்துக்கோங்க, ஓகேவா? பார்ட் 3 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6th to 8th பார்ட் 3ல் வந்து பேசிக்ஸாக ஆர்டிகல் 14 to 18 சும்மா ஜஸ்டிவ்ல தான் ரைட் டு ஈக்குவாலிட்டி அந்த மாதிரி மட்டும்தான் பற்றி சொல்லுமே தவிர்த்து, நீங்கள் ஹையர் கிளாஸ் போகும்போது தான் அதை பற்றி ஒரு டீட்டெயில்டாக மேபி வேணால் அதை கேஸ் லாஸ் கூட அதில் சொல்லுவாங்க. உங்களுக்கு 6th போயிட்டு ஒரு சின்னதாக ஒரு கேஸ் லாலாம் சொல்லி அதில் என்ன இருக்க போகுது, அந்த மாதிரி அந்த ஒரு சில விஷயங்கள் வந்து அடிப்படை ஃபவுண்டேஷனை வந்து இங்கே கொடுத்துருவாங்க. அது வந்து இன்டெப்த்தாக நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறது என்னன்னா ஹையர் கிளாஸ். நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, இது குரூப் 4 அப்படின்றது கம்ப்ளீட்டாக வேறு சார். குரூப் 4 விட்டுருங்க. நீங்கள் எழுத போகிறது ஒரு குரூப் 1 கேடர். உங்களுக்கு எலிஜிபிலிட்டியே குரூப் 1 கேடருக்கு ஒவ்வொரு டிகிரி, கண்டிப்பாக ஒரு டிகிரி, ஒரு கிராஜுவேட்டட் பர்சன் மட்டும் தான் குரூப் 1 குரூப் 2 வந்து கண்டிப்பாக எழுத முடியும். அப்படின்னும் போது நீங்கள் வந்து ஹையர் கிளாஸை படிச்சுட்டு வந்துருங்க. படிச்சுட்டிங்கனாலே 80% அங்கே கவர் பண்ண போகிறீங்க. திரும்ப இங்கே வந்து பார்க்கும்போது அதில் மிஸ் ஆகிற பாயிண்ட்டை வந்து இதில் எடுத்துக்க போகிறீங்க. கீழேருந்து போக வேணான்றது என்னோட பாயிண்ட் சார். 6th-லேருந்து 9th ஸ்கிப் பண்ணிட்டாலுமே நமக்கு வந்து மேஜர் ட்ராபேக் தான் சார். ஏன்னா அங்கே கவர் ஆகாத ஒரு சில பாயிண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. ஒரு நிறைய டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஒன்றுமே இல்லை சார், நம்மளோட தமிழ்நாட்டுடைய கோவிலோட ஆர்கிடெக்சர் பற்றி 7th எனக்கு எந்த டேர்ம்னு தெரியல. இப்போ இன்டர்வியூ போகிறது கூட நான் அது தேர்னேன், எனக்கு எக்ஸாக்டாக கிடைக்கல. யூடியூப்பில் போட்டு தான் பார்த்துட்டு போனேன். எனக்கு என்ன ஞாபகம் இருக்குது, 7th புக்கில் இருக்குன்றது மட்டும். ஏன்னா நான் படிக்கும்போது ப்ரிலிம்ஸ் படிக்கும்போது ஞாபகம் இருக்குது. இன்டர்வியூ டைமில் என்னோட நோட்ஸ் எடுத்து தேடுற அளவுக்கு எனக்கு டைம் கிடையாது. திரும்ப யூடியூப்பில் தான் போட்டு கூகுளில் தான் போட்டு அந்த மெட்டீரியலை தேடி ஓவர்வியூவாக பார்த்துட்டு போனேன். ஏன்னா நாயக்கர்கள் என்னென்ன கட்டினாங்க, சோழர்கள் என்னென்ன ஆர்கிடெக்சர், எனக்கு இன்டர்வியூவில் கண்டிப்பாக கொஸ்டின் வரலாம் அது ரிலேட்டட். அப்படின்னும் போது அந்த யூனிட் வந்து ஹையர் கிளாஸில் கிடையாது, 7th ஒரு டேர்மில் இருக்குது. அப்படின்னும் போது நமக்கு சோர்சஸ் மாறி இருக்கும். என்னோடது என்னன்னா, கீழேருந்து மேலே போகாமல் மேலேருந்து கீழே வாங்க. குரூப் 1 பர்டிகுலராக குரூப் 1 குரூப் 2 கேடர் இருக்குது. ஏன்னா அதில் 80% கவர் பண்ணிட்டீங்க அப்படின்னா 20% இங்கே முடிச்சிடலாம். நீங்கள் வெறும் 20% உட்காந்து விழுந்து டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு அங்கே போய் 80% வந்து உங்களால் ஷார்ட் டேர்மில் கவர் பண்ண முடியாதுன்றதுனால நான் என்ன டிப்ஸ் சொல்லுவேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 9th 10th 11th 12th முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு 6th to 8th வாங்க அப்படின்னு சொல்லுவேன். ஸ்கூல் புக்கில் படிக்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் கையில் சோர்ஸ் இருக்க போது புக்கை வந்து நம்ம பேப்பரை திருப்புறதுக்கும் லேப்டாப்பில் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். எனக்கு வந்து டைம் இல்லை சார், கேதர் பண்ணுற அளவுக்கு டைம் கிடையாது. அதனால தான் நான் வந்து ஒரு சில சப்ஜெக்ட்டுக்கு என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அகாடமிக் மெட்டீரியல்ஸ் ஒரு சில அகாடமி எனக்கு ஆன்லைனில் போட்டு வாங்கிட்டேன். இருந்தாலுமே எனக்கு வந்து ஸ்கூல் புக்ஸ், எனக்கு பர்சனலாக ஸ்கூல் புக் மட்டும்தான் சார் திருப்தி. ஏன்னா நான் லைன் பை லைன், ஏன்னா அதில் ஒரு லைன் நான் விட்டால் கூட அந்த ஒரு லைன் அங்கே எனக்கு கொஸ்டினாக வந்துச்சுன்னா கரெக்டாக 1.5 மார்க் கலையிடும். 1 மார்க் 1.5 மார்க்கில் போஸ்டிங் போகிறவங்களாம் எத்தனையோ பேர் இருக்காங்க, ப்ரிலிம்ஸோட வெளில போகிறவங்களாம் இருக்காங்க. அதனால் நான் பர்சனலாக என்ன சொல்லுவேன் அப்படின்னா, முடிஞ்ச வரை நீங்கள் எந்த சோர்சஸ் மெட்டீரியல் சோர்சஸ் வாங்கினாலுமே ஸ்கூல் புக் தான் பெஸ்ட்டு. ஏன் சொல்லுவோம் அப்படின்னா, உங்களுக்கு எந்த டவுட்னாலும் நீங்கள் எங்கே போய் பார்க்கணுன்னா ஸ்கூல் புக்கை மட்டும்தான் பார்க்கணும். ஆனால் நமக்கு என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியாவில் வந்து நமக்கு கிடைக்கல அப்படின்னும் போது என்ன மாதிரி வந்து லேப்டாப் வச்சுருந்தீங்க, ஏன்னா எல்லாருக்குமே கிடைக்காது. 6th to 12th கேதர் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படி கிடைக்கல அப்படின்னா லேப்டாப் வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா நம்ம இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டுக்கு அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் மேக்ஸிமம் சோர்ஸ் வந்து எனக்கு லேப்டாப் சோர்சஸ் மட்டும்தான். இப்போ நான் ஸ்டேட் ஃபஸ்ட் வாங்கியிருக்கேன்னா எனக்கு இப்போ இந்த டிஜிட்டல் தான் ஹெல்ப் பண்ணுச்சு. TNPSC எக்ஸாம்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எது கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ஸ் மட்டும் தான் கொடுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்கூல் புக்ஸை வந்து சரௌண்டிங்ஸில் கேதர் பண்ணிடுங்க. இல்லைனா உங்களுக்கு வெளியில் எப்படி கிடைக்கும் அப்படின்றத பார்த்துட்டு அந்த சோர்சஸ் ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து நமக்கு வந்து அந்த பேஜஸ் வந்து நம்ம டக்குன்னு ஷார்ட் டைம்குள்ளே கவர் பண்ணணும் அப்படின்னா நமக்கு ஃபவுண்டேஷனே வந்து நமக்கு ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டியே ஸ்கூல் புக்ஸ் மட்டும்தான். அதனால் முடிஞ்ச அளவுக்கு அதை கவர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு அந்த டைமிங்குள்ளே அந்த சிலபஸையும் வந்து முடிக்க முடியும். அப்படி உங்களுக்கு கிடைக்காத பட்சத்தில் வந்து எனக்கு டைம் கிடைக்கல, அதுக்கு நெக்ஸ்ட் ப்ரியாரிட்டியாக நான் டைம் போய் நான் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த ஒரு நமக்கு கொடுக்கப்படுற அந்த ஷார்ட் டைமில் வந்து நான் போயிட்டு அந்த அலைஞ்சி எனக்கு எங்கே மெட்டீரியல் கிடைக்கும் அப்படின்றத தேட முடியாது. அப்படின்றதுக்காக இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் டிஜிட்டல் வேர்ல்டுக்கு நமக்கு அடுத்து என்னன்றதை நான் டக்குன்னு என்னோட மைண்டை யூஸ் பண்ணி நான் யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளோதான். ஆனால் அது படிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஃப்ராங்காகவே சொல்கிறேன். ஒரு லேப்டாப்பில் உட்காந்து படிக்கிறது கஷ்டம். அதையும் வந்து என்னால் பண்ண முடியும் அப்படின்னு பண்ணிங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சாதிப்பீங்க. ஒரு ஸ்கூல் புக்ஸ் எடுத்து கேதர் படிக்கிறீங்க அப்படின்னா என்னை பொறுத்தவரை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, மேக்ஸிமம் வந்து சிலபஸ் எடுத்து இதுதான் டாபிக் இப்படிலாம் படிக்கணுன்றதை ஃபஸ்ட்டு சிலபஸை கையில் தயவு செஞ்சு வந்து உங்கள்
கையில் சிலபஸை பிரிண்ட் போட்டு கையிலே வச்சு சுற்றுங்க. நீங்கள் எக்ஸாம் கடைசியாக கிளியர் பண்ணி வெளில போகிற வரையுமே உங்களோட ப்ரிலிம் சிலபஸ் மெயின் சிலபஸ் கையில் இல்லாத ஒரு ஆஸ்பிரண்ட் வந்து இருக்கவே கூடாது. அது மாதிரி டாபிக்ஸ் மேக்ஸிமம் கேட்டாலுமே வந்து ஃபஸ்ட்டு யூனிட்டை மனப்பாடம் பண்ணுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். நான் ஃபஸ்ட் யூனிட்லேருந்து 10th யூனிட் வரை மனப்பாடம் பண்ணுங்க. ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு உள்ள டாபிக் இல்லைனாலுமே மேலோட்டமாக டாப்பிக்கையும் யூனிட் வந்து தெரியணும். அது மாதிரி வெயிட்டேஜான யூனிட் எதுன்னு பார்த்துக்கோங்க. இந்த யூனிட்டில் வந்து மார்க்ஸ் கொஷின்ஸ் அதிகமாக கேட்பாங்க அப்படின்றத அதை தெரியணும். அதை ஃபஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு வெயிட்டேஜ் இல்லாத டாப்பிக்கை நம்ம போய் ஃபஸ்ட்டு வந்து ப்ரியாரிட்டி கொடுத்து படிக்கக்கூடாது. எதில் கொஷின்ஸ் அதிகமாக அரைஸ் ஆகுமோ அதை ஃபஸ்ட்டு படிக்கணும். அடுத்தது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு இது எல்லாமே பிரிண்டடாக எடுத்துக்கோங்க. சும்மா செகண்ட் ஆப்ஷனல் தான் வந்து ஃபோன் பிடிஎஃப். ஃபஸ்ட்டு முடிஞ்ச அளவுக்கு பிரிண்டடாக எடுத்துக்கோங்க. அப்படி எனக்கு அந்த அளவுக்கு பிரிண்ட் காசு போட்டு பண்ண முடியல அப்படின்றவங்க வந்து ஃபோனில் வந்து ஒரு சில பிரிண்ட் பிடிஎஃபாக எடுத்துக்கோங்க. ஆனால் நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, சிலபஸை தயவு செஞ்சு ஒரு 2 காப்பியாவது போட்டு வச்சுக்கோங்க. சிலபஸ் என்னை பொறுத்தவரை சிலபஸ் ஷீட் வந்து எம்டியாக இருக்கக்கூடாது. சும்மா நான் பிரிண்ட் போட்டு புதுசாக வச்சுருக்கோம் அப்படின்றத வச்சிருக்கவே கூடாது. அந்த சிலபஸை நீங்கள் வந்து அதில் ஹிண்ட் அதுலையுமே எழுதுங்க. நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, பர்டிகுலராக சிலபஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் போடக்கூடாது மட்டும்தான் நான் சொல்லுவேன். சிங்கிள் ஷீட்டில் போடுங்க. சிங்கிள் ஷீட்டில் போட்டுட்டு, ஏன்னா நம்ம எல்லா டைமும் போயிட்டு நமக்கு தெரியாது அப்படின்னும் போது ஒரு சின்ன ஹிண்ட் இருக்கும். இல்லைனா இந்த புக்கை தான் போய் டக்குன்னு ரெஃபர் பண்ணணும் அப்படின்னும் போது மறந்துடும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலுமே அந்த டைமில் வந்து மறந்துடும். அதனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, என்னோட சிலபஸ் ஷீட்டில் வந்து கலர் வச்சுப்பேன். 2-3 என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு அந்த பென்டோனிக் ஐ திங்க் அந்த ஒரு கலர் பென் வந்து ஒரு 100 rupees தான் வரும். அதுவும் ஸ்டிக் பென் அப்படி இல்லைனா உங்களோட கன்வீனியன்ட்டுக்கு எதுவும் ஒரு ஸ்டிக் பென் ஒரு 3-4 கலர் எடுத்துக்கோங்க. பிளாக்கு, ப்ளூ, ரெட்டு, க்ரீன் கலர் யூஸ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா க்ரீன் கலர் யூஸ் பண்ணும்போது நாளைக்கு நீங்கள் ஆஃபீஸர் ஆகணுன்ற அந்த கான்ஃபிடென்ட் வந்து வரும். அதனால் நான் கண்டிப்பாக க்ரீன் கலர் வந்து கையில் வச்சுருப்பேன். அப்புறம் 2-3 கலர் வச்சுக்கோங்க. அந்த வேரியேஷன் காட்டுறதுக்கு மேக்ஸிமம் பென்சிலுமே வந்து சிலபஸ் வந்து பென்சில் வச்சு யூஸ் பண்ணுங்கள். சிலபஸ் ஷீட்டில் என்கிட்ட வந்து நான் படிக்கிறேன் அப்படின்னாலே என் பக்கத்தில் கண்டிப்பாக அந்த சிலபஸோட பேப்பர் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஒரு 2 காப்பியாவது போட்டு வச்சுருப்பேன். எனக்கு ஏதோ ஒரு டவுட் வருது முடிக்கலாம் அப்படின்னா அதில் ஒரு டாட் வச்சுப்பேன். இதெல்லாம் நானும் படிக்கணும் முடிக்கல அப்படின்றது. நெக்ஸ்ட்டு ஸ்கூல் புக்ஸையும் நான் எப்படி யூஸ் பண்ண சொல்லுவோம் அப்படின்னா, ஸ்கூல் புக்ஸ் கேதர் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு அதையும் பிரிண்ட் அவுட். ஏன்னா இப்போ யூடியூப்பில் நமக்கு நிறைய சோர்சஸ் இருக்குது. இப்போ இந்த டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்டில் இந்த லெசனில் வருது அப்படின்னு சொல்லிட்டு தெளிவாக வந்து பிடிஎஃபே போட்டு நிறைய யூடியூப் சோர்சஸில் இருக்குது. அதையும் பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அதுக்கான மெட்டீரியல்ஸ் வந்து கேதர் பண்ணுங்கள். புக்ஸை புதுசாக வைக்காதீங்கன்னு மட்டும்தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ பொறுத்தவரை படிக்க ஹைலைட் பண்ணிகிட்டே வரணும். ஒரு அண்டர்லைன் ஹைலைட்னா நீங்கள் அந்த சில பேருக்கு அந்த ஹைலைட்டர் வச்சு பண்ணுவாங்க. அது அவங்களோடது. எனக்கு அந்த ஹைலைட்டர் வச்சு பண்ணால் கண்ணு கூசும். எனக்கு அது பிடிக்காது. நான் என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, அதுக்கு கான்ட்ராஸ்டான கலர். இப்போ பிளாக் கலரில் தான் மேக்ஸிமம் நமக்கு புக்ஸ் எல்லாமே இருக்கும். ஒன்று வந்து ப்ளூ பென்னு, அப்படி இல்லைனா ரெட், அப்படி இல்லைனா க்ரீன் பென். இந்த 3 தாண்டி மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி இல்லைனா பென்சில். கொஷினோட இம்பார்ட்டன்ஸ் பொறுத்து வந்து என்ன பண்ணிவிடுவேன், படிக்க எனக்கு இம்பார்ட்டண்ட்டாக எது தோணுமோ அதெல்லாம் வந்து கிறுக்கிட்டே வரும், ஹைலைட் பண்ணிகிட்டே வருவேன். அது மாதிரி ப்ரீவியஸ் இயராக ஒரு சிலது கேட்டிருக்காங்க அப்படின்னா அதை வந்து நம்ம வந்து ஸ்டார் போட்டுருவேன் இம்பார்ட்டன்ட். அப்படி இல்லைனா எனக்கு ரொம்ப தோன்றதெல்லாம் வந்து பாக்ஸ் போட்டுட்டு வருவேன். அந்த மாதிரி நீங்கள் படிக்க பண்ணால் மட்டும்தான் நாளைக்கு உங்களுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வணக்கம், என் பேர் திருப்பதி. நான் சின்மயா ஐஏஎஸ் அகாடமியில சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஃபேக்கல்ட்டியா ஒர்க் பண்றேன். கடந்த ஆண்டு டிஎன்பிஎஸ்சி நடத்திய குரூப் 1B HRNC அசிஸ்டன்ட் கமிஷனர் தேர்வுல நம்ம சின்மயா அகாடமியில பயிற்சி பெற்ற மாணவி திருமதி பி புவனேஸ்வரி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மாநில அளவுல முதல் மதிப்பெண் எடுத்து வெற்றி பெற்றதற்காக என் சார்பாகவும் நம்முடைய சின்மயா ஐஏஎஸ் அகாடமி சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன்.